Hello foodies, welcome to Foodie Mom channel. இன்னைக்கு நம்ம வால்நட் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளிய எடுத்து வச்சிருந்த 1/2 கப் பட்டர் சேர்க்கிறேன். பட்டர் கூட சுகர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி பட்டரை நல்லா mix பண்ணி சாஃப்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். இத ஹேண்ட் பீட்டர்ல பீட் பண்ணா ரொம்ப ஈஸி. பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து யூஸ் பண்ணாதான் நல்லா சுகரோட mix ஆகி ஏர் சேரும் அதுக்குள்ள. அப்பதான் கேக் நல்லா ரேஸ் ஆகி கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது கூட சுகர் ஆட் பண்ணலாம். இதுக்கு நான் 1/2 கப்போட 2 டேபிள் ஸ்பூன் உள்ள சுகர் சேர்க்குறேன். எந்த சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது கோல்டன் ப்ரௌன் சுகர். இப்போது பட்டரையும் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்க ஈவனாக இருக்கிற ஒரு மிக்சராக ரெடி ஆகணும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்குக்கு நமக்கு 2 முட்டையும் அது கூட அடிஷ்னலாக 2 முட்டையோட ஒயிட்டும் தேவை. முதல்ல 2 முட்டையை எடுத்து அதில் உள்ள ஒயிட்டையும் எல்லோவையும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் அடிஷ்னல் 2 முட்டையிலேருந்து ஒயிட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக பிரித்து வச்ச முட்டையோட ஒயிட் எல்லாத்தையும் மிக்சிலையோ இல்லை ஹேண்ட் பீட்டர்லேயோ வச்சு நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நம்ம கடைசியாக மாவு கூட சேர்க்க போகிறோம். பாருங்கள், பீட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஏற்கனவே பட்டரும் சுகரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது கூட முட்டையோட எல்லோவை சேர்த்து கலந்து வச்சிடலாம். அது நல்லா ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதோட சேர்த்துடலாம். இப்போது நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடலாம். முதல்ல 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா கட்டி சேராமல் இருக்கும். அதோடு நம்ம சலிக்கிறதுனால இந்த மாவுக்குள்ளே காற்று சேரும். அப்போ நம்ம கேக்குக்கு நல்ல லிஃப்ட் கிடைக்கும், நல்ல புஸ்ஸுன்னு வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு கொஞ்சம் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம அடித்து ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையோட ஒயிட்டை சேர்த்துடலாம். மாவையும் முட்டையோட ஒயிட்டையும் மாறி மாறி சேர்த்து கலந்துட்டே வரலாம். இப்போது நம்மளோட கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட வால்நட் சேர்த்துடலாம். 1/2 கப் பொடியாக சாப் பண்ணி வச்ச வால்நட்ஸை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். வால்நட்ஸ் இல்லைன்னா பாதாம் இல்லைன்னா கேஷ்யூஸ் கூட சாப் பண்ணி ஆட் பண்ணலாம். பட் வால்நட் ஆட் பண்ணால் தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது கேக் பேனில் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மாவை இதில் ஊற்றி வச்சிடலாம். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி அதில் இதை 20 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணலாம். கேக் ப்ரௌன் ஆகிற வரையும் பேக் பண்ணுங்கள். ஒரு டூத்பிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அது க்ளீனாக வந்துச்சுன்னா கேக் வெந்துச்சுன்னு அர்த்தம். அதை பேன்லேயே ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து வச்சு ஆற விடுங்க. கேக் வார்ம் ஆனதுக்கப்புறமா அதை கட் பண்ணி காஃபி டீயோட என்ஜாய் பண்ணலாம்.
இந்த கேக் கம்மி ஸ்வீட்டாகவும் ரொம்ப மாய்ஸ்டாகவும் காஃபி டீ கூட சாப்பிட ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதை ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.